வணக்கம். இன்றைய பதிவில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் அர்த்தாஷ்டமசனி முடிவு பெறுவதால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாறுதல்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கவிருக்கிறது என்று துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். சனி பகவான் நவக்கிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். கர்மகாரகன் ஆயுள்காரகன் தொழில்காரகன் என அழைக்கப்படுபவர் சனி பகவான். ஒரு ராசியில் 2.5 வருட காலகட்டங்கள் சஞ்சரிக்க கூடியவர் சனி பகவான். ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றிவர 30 வருடங்களை எடுத்துக்கொள்வார். எனவேதான் சனி பகவானை மந்தன் என்று அழைக்கப்படுகிறது. சனி பகவான் சஞ்சரிக்குமிடம் விருத்தி அடையும், சனி பார்க்குமிடம் பாழாகும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும். சனி பகவான் எந்த இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்தின் ஆதிபத்தியங்களை பலம் பெறச் செய்வார். சனி பகவான் கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து. சனி பகவான் கொடுப்பதைப் போல வேறு எந்த கிரகத்தாலும் கொடுக்க முடியாது. பல தலைமுறைகளுக்கு தேவையான பொருளையும் பொன்னையும் அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி பகவானின் பலமிருந்தால் உங்களுக்கு நாடாளும் பாக்கியம் கிடைக்கும். உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை அமர்த்தி அழகு பார்க்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான். விருச்சிகம் ராசி காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசியாக இருக்கிறது. விருச்சிகம் ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கின்றார். விருச்சிகம் ராசிக்குள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த விருச்சிகம் ராசிக்குள் வரும். விருச்சிகம் ராசிகாரர்களாகிய நீங்கள் இரக்க குணம் உடையவர்கள். ஏனெனில் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் நீச்சமடைகிறார். சந்திரன் என்பது மனோகாரகன், உடல்காரகன். எனவே சந்திரன் ஜென்மராசிக்குள் நீச்சம் அடைவதால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் அடுத்தவர்களுக்கு தானாகவே சென்று உதவி செய்யக்கூடியவர்கள். சற்று உடல் வலிமை குறைவாக இருக்கும், ஆனால் மனவலிமை அதிகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை விரைவாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள். நீங்கள் அரசாங்கத்தில் நல்ல பதவி வகிக்கக்கூடியவர்கள். எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். காலபுருஷ தத்துவத்தில் விருச்சிகம் 8ஆம் இடம் என்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டயோகங்களை பெறக்கூடியவர்கள் நீங்கள். அதாவது குருட்டு வழி லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். முக்கியமாக பூமி மூலமாக அதிகமான ஆதாயங்களை பெறக்கூடியவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள். இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழவிருக்கும் சனி பகவானின் பெயர்ச்சியால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் அதிர்ஷ்டங்களையும் பார்க்கின்றபோது இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சனி பகவான் அமரவிருக்கிறார். 2023 ஜனவரி மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அர்த்தாஷ்டமசனி ஆரம்பித்தது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரையில் சனி உங்களுடைய ராசிக்கு 4இல் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்வையிடுவார். 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவே 2023 மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னால் உங்களுக்கு சனி பகவானால் மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கும். இந்த அர்த்தாஷ்டமசனி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்களை, சிரமங்களை, சிக்கல்களை சந்தித்து இருந்திருப்பீர்கள். ஏனெனில் சனி ராசிக்கு 4இல் பயணித்துக் கொண்டிருந்தார். சனி 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது 4ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் அனைத்தும் கெட்டிருக்கும். 4ஆம் இடம் என்பது தாயாரை குறிக்கக்கூடியது. எனவே தாயாருக்கு பல்வேறு விதங்களில் கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக உங்களுடைய தாயாருக்கு பல்வேறு வகைகளான கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதேபோன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும், எந்த தொழிலாக, எந்த வியாபாரமாக இருந்தாலும் அதில் பல்வேறு விதங்களான தடை தாமதங்களை, சிரமங்களை சந்தித்து இருந்திருப்பீர்கள். வியாபாரம் மற்றும் தொழிலில் நஷ்டங்களை சந்தித்து இருந்திருப்பீர்கள். ஏனெனில் வியாபாரம் என்பது 4ஆம் இடமாகும். வியாபாரம் தொழில் செய்யவே முடியாத அளவிற்கு இருந்திருப்பீர்கள். கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருடங்களாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான சரிவுகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள். அதேபோன்று முதலீடு போட்டு தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள், நஷ்டங்கள் இருந்திருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் முதலீடு போட்டிருந்தாலும் அதில் லாபம் இல்லாத நிலைதான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 2023 ஜனவரி மாதத்திலிருந்து இவ்வாறான பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து இருந்திருப்பீர்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகள் கடந்த 1.5 வருடகாலங்களாக எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியாமல் நொந்து நூலாய் போயிருந்திருப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்ய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தடை தாமதங்கள் இருந்திருக்கும். எனவே இந்த அர்த்தாஷ்டமசனி காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது.
வண்டி வாகனங்கள் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய செலவுகள் இருந்திருக்கும். வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். பண்ணை தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சரிவுகள் நஷ்டங்கள் இருந்திருக்கும். ஒட்டுமொத்தத்தில் 2023 ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்களான இவ்வாறான விஷயங்கள் அனைத்தும் கெட்டிருக்கும். சொந்தக்காரர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்திலிருப்பவர்களிடம் பகை இருந்திருக்கும். தாய்வழி சொந்தங்களிடம் பகை இருந்திருக்கும். இவர்களெல்லாம் உங்களை எதிரியாக பார்த்து இருந்திருப்பார்கள். முக்கியமாக 4ஆம் இடம் என்பது நிம்மதிஸ்தானம். கடந்த 1.5 வருட காலகட்டங்களாக உங்களுடைய மனதில் நிம்மதியே இல்லாத நிலையில்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருந்திருப்பீர்கள். ஏனெனில் 4ஆம் இடம் சுகஸ்தானம். இங்கு சனி இருந்து கொண்டு தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார். எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்திருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஒத்துப்போகாத நிலை இருந்திருக்கும். வாழ்க்கையில் போராட்டம், வாழ்க்கையில் நிம்மதியில்லாத நிலை, வாழ்க்கையில் சந்தோஷமில்லாத நிலை, எங்கு சென்றாலும் நஷ்டம், தோல்வி, முதலீடுகளில் நஷ்டங்கள், இவ்வாறாக மேலும் பல எல்லா வகைகளிலும் தடை, தாமதம், நஷ்டம், கஷ்டம், சரிவு, வீழ்ச்சி இவைகளை எல்லாம் நீங்கள் இந்த அர்த்தாஷ்டமசனி காலகட்டத்தில் பார்த்திருப்பீர்கள். தற்போது குருபகவான் 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார். இது உங்களுக்கு சிறப்பு. எனவே 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குருபகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் சற்று விடுதலை கிடைத்திருக்கும். ஆனால் அதற்கு முன்னால் பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து இருந்திருப்பீர்கள். குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்தாலும் சனி பகவானின் பார்வை ஜென்மராசியில் விழுவதால் ஒரு சில தடைகளும் தாமதங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும். என்றாலும் குருபகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும். இந்த தருணத்தில் குருபுத்தியோ குருதிசையோ நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு. குருவின் பார்வை உங்களுக்கு பல தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும். வேலையில்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். எனவே தற்போது குருபகவானின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு இருப்பது சிறப்பு. விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் அர்த்தாஷ்டமசனி காலகட்டம் முடிவுக்கு வருகிறது. உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான விடுதலை கிடைக்கிறது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார். எனவே சனி பகவான் 5ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பார். எனவே 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழவிருக்கும் சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் சனி 4ஆம் இடத்தை விட்டு விலகுவதால் 4ஆம் இடம் பலம் பெறும். 4ஆம் இடம் பலம் பெறுவதால் தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் விலகும். 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தாயாருக்கு மனரீதியான உடல்ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். சொந்தமாக வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பார்க்க முடியும். வியாபாரம் மற்றும் தொழிலிலிருந்து வந்த தடைகள், தாமதங்கள், சிரமங்கள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கும். குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறும். ராசிக்கு 4ஆம் இடம் சுபவிசேஷங்களை சொல்லக்கூடிய இடம். அங்கிருந்து சனி விலகுவதால் சுபகாரிய தடைகள் விலகும். சுபவிசேஷங்கள் சிறப்பாக கைகூடும். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். வயதானவர்களுக்கு மனரீதியாக உடல்ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், ஒத்துப்போகாத நிலை, கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரித்து ஒற்றுமை பிறக்கும். இந்த காலகட்டத்தில் விருச்சகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு உடல் உபாதைகள், தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் நிறைந்து கிடைக்கும். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி ராசிக்கு 4ஆம் இடத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். கெட்ட விஷயங்களெல்லாம் உங்களை விட்டு விலகும். வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வண்டி வாகனங்கள், பொன் பொருள் வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கும். புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்ட முடியும். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு குடியேறக்கூடிய யோகங்கள் ஏற்படும். மேலும் கார் வாங்குதல், போர் போடுதல், வியாபாரத்தில் வளர்ச்சியை காண்பது, வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், புதிய வேலைவாய்ப்புகள் என அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக கைகூடும்.
ஏனெனில் கடந்த காலங்களில் சனி 4இல் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்ததால் இவ்வாறான விஷயங்கள் தடைபட்டிருந்திருக்கும். தற்போது இவ்வாறான விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும்பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இவ்வாறாக பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். ஒட்டுமொத்தத்தில் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அர்த்தாஷ்டமசனி காலகட்டம் முடிவுக்கு வருவதால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும்.